வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதியை சாண்ட்ரா அந்த திவ்யா செம்ம கலாய்க்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே என்ன நடந்தது, எதுக்காக கலாய்ச்சாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திவாகர் அண்ட் தென் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா எழுந்துட்டாங்க. வேக்கப் சாங்க்கு அப்புறம் எஃப்ஜே இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக் வந்து குலைக்குது, அவரும் வந்து எழுந்துடுறாரு. ஸோ அப்போ சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பார்வதி கிட்ட பேச்சு கொடுக்குறப்ப விஜய் பார்வதி கேட்பாங்க, விக்கல்ஸ் என்ன கோவமாக இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எதுக்கு நீ அப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை, நேற்று வந்து நான் கொஞ்சம் திட்டிட்டேன், அவனும் வந்து ரொம்ப கோவமாக பேசினான். ஸோ அதனால் இப்போ திடீர்னு எனக்கு வந்து நறுக்குன்னு தோணுச்சு, ஒருவேளை நம்ம தப்பாக தான் பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப கோவமாக பேசிட்டேன் நானும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா திவ்யா, அப்படியா, நம்ம எப்பயுமே கோவமாக தானே பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாங்க. உடனே விஜய் பார்வதி வந்து சிரிச்சுட்டு அதை ஃபன்னாக தான் எடுத்துப்பாங்க. பட் இவங்க என்ன விஜய் பார்வதி சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம ஓவராக தான் பேசுகிறோம் எப்பயுமே, பட் நேற்று கொஞ்சம் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டனோ, விக்கல்ஸ் இன்னும் கடுப்பில் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை இல்லை, நம்ம பேசுகிறதே அப்படி தானே, நீ அதுக்கு வருத்தப்படுற அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. பக்கத்தில் இவர் திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு 1 ஹவர் எடுத்துன்னு போய் நான் இதில் படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி, இங்கே ரண வேதனை என்னால் அனுபவிக்க முடியல, அதனால் சோஃபாவில் போய் படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா நைட்டு ஜெயில் கேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி போகணும் வரணும் அப்படின்னா பாத்ரூம்க்கு. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி வெளியே போய் படுத்துட்டார் போல். ஸோ திவாகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கொசு ரொம்ப கடி தாங்க முடியல, இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால் கொஞ்ச நேரம் அங்கே போய் படுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே எல்லாரும், அப்படியா, அப்படியெல்லாம் படுக்கக்கூடாது அப்படின்னா, ஆமாம், அதுக்கப்புறம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து உள்ளே படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவரும் வந்து விஜய் பார்வதி வந்து கலாய்க்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி என்ன, நான் தான் குரட்ட விடன்னு பார்த்தா நீ என்னோட மேலாக இருக்கே அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. உடனே விஜய் பார்வதி வந்து லைட்டாக மழுப்புவாங்க. ஆமாம், நான் வந்து எப்பயாவது தான் குரட்ட விடுவேன், ஆனால் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி மழுப்புவாங்க. பட் ஸ்டில் வந்து திவாகர் வந்து விடாமல் விஜய் பார்வதி வந்து, ஆமாம் செம்ம குரட்ட நீ அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இவங்க தண்டனை காலம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம புலம்புறாரு. எங்கள் வீட்டில் கொசுவே இருந்ததில்லை, நான் இங்கே வந்து கொசுவில் தூங்கினது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டில் நடக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.